இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். 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 புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார். புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார். கோலும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றிய தேற்றிடுவார். ஒரு கோலும் தடியும் அவரிடம் உண்டு, ஆற்றிய தேற்றிடுவார். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். வியாதி வருத்தம் வறுமை நேரத்தில் அன்போடு அரவணைப்பார். வியாதி வருத்தம் வறுமை நேரத்தில் அன்போடு அரவணைப்பார். ஆணிகள் பாய்ந்த கரங்களால் எந்த கண்ணீரை துடைத்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களால் எந்த கண்ணீரை துடைத்திடுவார். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். சிறுமைப்பட்ட ஜனத்திற்கென்றும் ஆறுதல் செய்திடுவார். சிறுமைப்பட்ட ஜனத்திற்கென்றும் ஆறுதல் செய்திடுவார். சத்துருமத்தில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திடுவார். சத்துருமத்தில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திடுவார். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். நல்ல மேய்ப்பன் குரலை அறிவேன், அவர் பின்னே சென்றிடுவேன். நல்ல மேய்ப்பன் குரலை அறிவேன், அவர் பின்னே சென்றிடுவேன். அவரின் வழியில் என்னை என்றும் அவர் அன்போடு நடத்திடுவார். அவரின் வழியில் என்னை என்றும் அன்போடு நடத்திடுவார். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகின்றோம். அருமையான இந்த பரிசுத்த காலை ஆராதனையில் ஆண்டுடைய பிள்ளைகளாக எங்களை நீங்கள் கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம். அருமையாக பாடவும் ஆண்டவரை ஆராதனை செய்து துதித்து மகிமைப்படுத்தவும் ஆண்டவரை பிரத்யேகமான ஒரு அற்புத சாட்சியை கர்த்தர் ஆண்டவரை கேட்கவும் நீர் உதவி செய்து உமக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட இப்பொழுதும் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற வாக்கு தத்தத்தை எங்களுடனே பேசுவீராக. எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே ஒரு அற்புதமான அதிசயமான வாழ்க்கையாக மாறும்படி நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி இப்போதும் எங்களை தாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். பழைய ஏற்பாட்டினுடைய உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 2025ஆம் ஆண்டிலே 2வது மாதத்தின் 3வது ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஆண்டவருடைய மக்களான உங்களிடத்தில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை இப்போதும் வாசிக்க நாம் எல்லாருமே கேட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த 28ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற அனைத்து வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மக்களான நமக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஒவ்வொரு வசனங்களாக அவர் சொல்லி வருகிறார். அல்லேலூயா. அந்த 28ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற முதல் வசனத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனமுமே ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா.
அவர் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வார்த்தையா மணிமணியா அவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? வாக்கு தத்தத்தை, அதாவது நான் உங்களுக்கு செய்ய போகிறதையும் நீங்கள் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறதையும் உங்கள் வாழ்க்கை மாற்றமடைய போகிறதையும் குறித்து திட்டமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். அல்லேலூயா. அதுல ஒரு வசனம் தான் நீங்கள் வாசித்த இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நடுவில் இருக்கிற வார்த்தை தான் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திற்கு தேவன் தருகிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென் சொல்லணும்ல, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லணும்ல. ஹல்லேலூயா. பல்வேறு வகையான அடிமைத்தனத்துக்குள் நாம் இருக்கின்றோம், பல்வேறு வகையான கஷ்டங்களுக்குள் நாம் இருக்கின்றோம், நெருக்கங்கள் இருக்கிறது. என்ன செய்வோம் என்று நம்மளால் யூகிக்க கூட முடியவில்லை. அவ்வளவு தூரம் நம் வாழ்க்கையிலே கஷ்டங்களும் போராட்டங்களும் பிசாசுடைய சோதனைகளும் நம்மை சுற்றி என்ன செய்கிறதான் இருக்கிறது? நெருக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இதிலிருந்து யார் என்னை அற்புதமாய் அதிசயமாய் வாழ வைக்க முடியும்? எனக்கு யார் நன்மை செய்ய முடியும்? என் வாழ்க்கை தலைகீழாக மாறி கிடக்கிறது. தலை நிமிர்ந்து நான் நடப்பதற்கும் நான் வாழ்வதற்கும் எனக்கு யாரிடத்திலிருந்து உதவி கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகின்றார். கர்த்தராகிய நான் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பேன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போதே நமக்குள்ள சந்தோஷம் உண்டாகணும். இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது என்ன உண்டாகணும்? நல்ல மகிழ்ச்சி உண்டாகணும். ஏன்னா இந்த வார்த்தையை சொன்னவர் மனிதன் அல்ல, இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான சாட்சி ஒரு அரை மணி நேரம் கேட்டோம். அவர் சொல்ல ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கும் வரைக்கும் அவர் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைகளோடு கூட அவரை நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டிருப்பார். எவ்வளவு பிரச்சனைகளை அவர் தாண்டி வந்திருப்பார். அதே போலத்தான் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க. எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள், கண்ணீரின் வாழ்க்கையின் மத்தியிலே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்துக் கொண்டு நடத்தி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப மீதம் இருக்கின்ற நாட்களிலே நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் விரும்பி இந்த வார்த்தையை நம்மளுக்கு எடுத்து கொண்டு வந்திருக்கின்றார். அல்லேலூயா சொல்லணும்ல. இந்த திருச்சபையில் இருக்கிற மக்கள் என்னுடைய மக்கள். இந்த திருச்சபையில் பல ஊர்ல இருந்து என்ன செய்யறாங்க? விசுவாசிகளா மாறாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் கடவுளா இருக்கேன், நான் இந்த மக்களுக்கு செய்யாட்டா யார் இந்த மக்களுக்கு செய்ய முடியும் என்று அவர் பார்க்கின்றார். அதனாலே இன்றைக்கு இந்த அருமையான வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட பேச விரும்புகின்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வாழ்க்கையில நாம எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நாம விரும்புறதில்ல, கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கின்றார். அதனால தான் போன வருஷம் சொன்னார், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. அப்ப நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடினாலே அவர் தொடர்ந்து நாம் சாதனை ஆளர்களாய் ஆக வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒவ்வொரு நாளும் நமக்காக முயற்சி எடுத்துக்கொண்டே தான் இருக்கின்றார், உதவி செய்து கொண்டே தான் இருக்கின்றார். அல்லேலூயா. அவரை பார்க்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் என்று தெரியும். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நல்லாவே தெரியும். அவரிடத்தில் உறவு கொள்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் அவருடைய தரிசனங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் நீதிமானுக்கு தன் ரகசியங்களை சொல்லுகின்றார். அல்லேலூயா. அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. அதனால நாம் அவரோடு நெருங்க நாம் ஆசைப்படுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் நெருங்காவிட்டாலும், நீங்கள் அவரை தேடாவிட்டாலும் அவர் உங்களை தேடி வந்தது உண்மை. அல்லேலூயா. அவர் உங்கள் கரங்களை பிடித்துக் கொண்டது உண்மை. உங்கள் வாழ்க்கை முழுவதையும் சிறைபிடித்துக் கொண்டது உண்மை. அல்லேலூயா. ஒரு முறை இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டால் அவர் திரும்ப போகவே மாட்டார். அவர் நிரந்தரமாக கடைசி மட்டும் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நண்பர்கள், புதியவர்கள் நம்மோடு இணையலாம், நல்ல காரியங்கள் செய்வேன் என்று வாக்கு பண்ணலாம். எல்லாரும் கடைசி வரை இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நன்மை செய்கிறவராகவும் நல்லவராகவும் கடைசி வரை நம்மோடு கூட இருந்து பயணிக்கிறவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்கள் அனைவருக்குள்ளும் இருப்பவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
அந்த இஸ்ரவேல் மக்கள் பயங்கரமான கஷ்ட சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டார்கள். ஆரம்ப நாட்களிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு கிடைத்திருந்தும் ஆண்டுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாமல் போனதினாலே, ஆண்டுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி அநேக தூரங்கள் பயணம் செய்ததினாலே, தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பாவங்களும் சாபங்களும் தொடர்ந்து பிடித்து கொண்டதினாலே அவர்கள் மிகுந்த வறுமைக்குள் தள்ளப்பட்டார்கள். ஏழையாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏழையானது நிமித்தம் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று அவர்கள் புலம்பும் பொழுது தன்னிடத்தில் இருக்கிறதையெல்லாம் வித்து திக்கணுங்கிற நிலைமை வந்துருச்சு. ஒரு காரியமா அவங்க கிட்ட இருந்து இழக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே படிப்படியா தன்னிடத்தில் இருந்து எல்லாமே இழந்து போயிட்டாங்க. ஒரு நிலம் வச்சிருக்கேன்னா அந்த நிலத்தை நம்பிதான் வாழ்க்கை இருக்கும். ஒரு இயந்திரம் வைத்திருந்தால் அந்த இயந்திரத்தை நம்பிதான் வாழ்க்கை இருக்கும். ஒரு தொழில் இருந்தால் அந்த தொழிலை நம்பிதான் வாழ்க்கை இருக்கும். ஒரு நிலம் இருந்தால் அந்த நிலத்திற்கு தேவையானது மழை வேண்டும். மழை தண்ணீர் இல்லை என்றால் அந்த நிலத்தில் எந்த ஒரு விவசாயம் என்ன செய்ய முடியாது. விவசாயம் நடக்கவில்லை என்றால் அதிலிருந்து என்ன கிடைக்காது? விளைச்சல் கிடைக்கவே கிடைக்காது. அறுவடை நடக்கவில்லை என்றால் நாம் எல்லாருமே மிகுந்த கஷ்டத்துக்குள்ளதான் என்ன செய்வோம்? போய்விடும். இதை மனிதர்கள் அறிந்தார்களோ அறியவில்லையோ, நம்ம எல்லாம் படைத்த ஆண்டவர் அறிந்திருந்தார். அதனாலதான் அவர் இப்படி சொன்னார், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று அவர் வாக்கு பண்ணுகின்றார். அல்லேலூயா. அப்ப தேசம் பஞ்சமாய் போனதற்கு காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது ஆண்டுடைய மக்கள் தான் காரணம் என்று அவர்கள் புரிந்து கொள்ள ஆண்டவர் விரும்பினார். என்னிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, நான் ஏதோ ஆண்டவர் வெறுக்கிற வழிகளிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய நம்பிக்கை அது பூர்த்தி அடையவில்லை, என்னுடைய நம்பிக்கையில் ஏதோ குறைபாடுகள் இருக்கிறது, நான் கடவுளை நம்பவில்லை, நான் கடவுளுடைய வார்த்தை நம்பவில்லை, நான் கடவுளை சார்ந்து இருக்கவில்லை, வேற ஏதோ ஒரு விஷயத்தில் நான் சார்ந்து இருக்கிறபடினாலே, என் நம்பிக்கை வேறோ எதிலே இருக்கிறதுனாலே எனக்கு இப்படியாக பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சத்தை சரி செய்ய ஒருவரால் முடியும், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இப்படியாக வாக்குத்தத்தங்களை கொண்டு வருகிறார். நீ கவலைப்படாதே, உனக்கு ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் என்ன செய்யும்? நிச்சயமாக மழை பெய்யும், மழையை வருஷிக்கிறவர் நானே என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. மழை மட்டும் பஞ்சா போதாது, மழை பெஞ்ச பிறகு நிலம் என்ன செய்யணும்? அதற்கு ஏதுவாக பண்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நிலம் பண்படுத்தப்பட்டிருந்தால் மாத்திரமே நிலத்தில் விதைக்கிற விதையானது அது என்ன செய்யும்? முளை கிளம்பி அது என்ன செய்யும்? வளர தொடங்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் களைகள் எழும்பாதபடிக்கு அங்கே என்ன செய்யணும்? சில வேலைகள் செய்யப்பட வேண்டும். நல்ல மிகுந்த கனி கொடுக்கத்தக்கதாக, நல்ல விளைச்சலை கண்டடையத்தக்கதாக அந்த நிலத்தினுள் உரங்கள் என்ன செய்யணும்? போடப்பட வேண்டும் என்பதை நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் உனக்கு தேவையானதை நீயா தயார் செய்ய முடியாது, அதை என்னால் தான் செய்ய முடியும் என்பதை நானே அறிந்து உன்னிடத்தில் வருகிறேன், உனக்கு வேண்டியதை நானே செய்து கொடுக்கிறேன், ஏற்ற காலத்தில் உனக்கு நான் மழையை தருவேன். ஹல்லேலூயா. அவன்கிட்ட உரம் இருக்கு, களை வெட்டுறதுக்கு மம்மட்டி வச்சிருக்கிறான், நிலத்தை பண்படுத்துறதுக்கு உண்டான எல்லாம் ஏறு கலப்பு எல்லாமே இருக்கு, அவனால செய்ய முடியும். ஆனா என்ன இல்லையோ அதை ஆண்டவர் கொடுக்க விரும்புகின்றார். ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்குகிறவர் நம்மை எல்லாம் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் இந்த உலகத்தில் என்ன செய்வதில்லை, அசைவதே இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போது அவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொல்லுகின்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்களேன். உங்க வாழ்க்கையில எதுவெல்லாம் தரிசு நிலங்கள் போல் இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கை எதெல்லாம் வறண்ட நிலத்தை போல் இருக்கிறதோ, அந்த இடத்தில் தேவையான ஆசீர்வாதமான மழையை நானே வருஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிற மாதம் தான் இந்த மாதம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், ஈவன் நீங்க ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளா இருங்க, அல்லது ஆண்டவரை அறியாத இந்து சமூகமோ இஸ்லாமிய சமூகமோ அல்லது மற்ற மதங்களோ அல்லது மதங்களே இல்லை, கடவுளே இல்லை, கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் யாராவது இருந்துக்கோங்க, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா கடன் என்கிற பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை இருக்கிறது? எல்லாருக்கும் கடன் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடனே இல்லையா எனக்குன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை மேம்படுத்துங்களேன். எனக்கு கடனே இல்லைன்னு சொல்றவங்க. அப்போ உங்களில் அநேக நபர்கள், மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா
வீட்டில் ஒவ்வொரு நபர்கிட்ட என்ன இருக்குன்னா கடன் இருக்கிறது, வார வார கடன் இருக்கிறது, மாத மாத கடன் இருக்கிறது. என்ன செய்யணும்னு எனக்கு வழி தெரியவே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள் அமர்ந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை பேசப்படுகிறது. அல்லேலூயா. கடனிலிருந்து தேவன் விடுதலை செய்யும்படிக்கு கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானங்களை உங்களுக்காக திறக்க போகின்றார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் சீக்கிரத்தில் படிப்படியாக உங்களுடைய கடன்கள் முற்றிலும் அடைத்து தீர்க்கப்பட போகிறது. அதை கர்த்தரே செய்ய போகின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கடன் என்பது மனித வாழ்க்கையில் ஏற்படும் ஒரு பொருளாதார சிக்கலில் மிகப்பெரிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னா உங்க செல்போனுக்கு மெசேஜ் வரும். உங்க குடும்பத்தையே முற்றிலுமா அழிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கால் என்ன செய்யும் வரும். வட்டி குறைவான கடன் உங்களுக்கு நாங்க தரோம். கார் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, வாஷிங் மிஷின் வாங்கணுமா, நீங்க என்னெல்லாம் பொருட்கள் வாங்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் நாங்க என்ன செய்யறோம் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி ஆசை வார்த்தைகளாக உங்களுடைய செல்போனுக்கு என்ன செய்யும் மெசேஜ் வரும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும். உங்க நம்பர் எப்படி அவங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாது. நீங்க எந்த கடையில் ரீசார்ஜ் பண்றீங்களோ அல்லது எந்த இடத்துலலாம் நீங்க போன் நம்பர் கொடுத்து பதிவு பண்றீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய செல்போன் நம்பர்கள் என்ன செஞ்சிருவாங்க, அந்த மாதிரியான கடைகளுக்கு வித்துருவாங்க. கடந்த நாட்களில் எனக்கு மெசேஜ் வருது, தங்கமயில் ஜுவல்லரியிலிருந்து மெசேஜ் வருது. என்னுடைய போன் நம்பர் எப்படி தங்கமயில் தெரியும்? நான் போனதே கிடையாது. தங்கத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா என்னுடைய நம்பர் எங்க இருக்கிறது? அவர்களிடத்தில் இருக்கிறது. யார் இந்த நம்பரை அங்கு கொண்டு போய் சேர்த்தார்? இதே போலத்தான் உங்களை அறியாமலே உங்களுடைய போன் நம்பர்கள் என்ன செய்கிறது, மற்றவர்களிடத்தில் பகிரப்படுகிறது. அவர்கள் உங்களுடைய நம்பர்களை வைத்துக்கொண்டு உங்களை குழிகளிலே தள்ளுவதற்கும் உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு சாத்தான் பிடித்த நபர்களைப் போல என்ன செய்யறாங்க, உங்களிடத்தில் ஆசைகளை கொண்டு வருகிறார்கள், வஞ்சனைகளை கொண்டு வருகிறார்கள், ஏமாற்றுகிற பொய்யான காரியங்களை என்ன செய்யறாங்க கொண்டு வர்றாங்க. இது பல வழிகளில் இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு நாம சொல்றோம் கடன் என்கிற ஒரு விஷயம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், இருக்கிறீங்களா? இப்படித்தான் கடன்ல ஏமாந்தீங்களா? எத்தனையோ பேர் கடன்ல அப்படித்தான் ஏமாந்தாங்க. எத்தனையோ பேர் கடனை கட்ட முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தென்காசி ஆலங்குளம் பகுதியில் 3 மாசம் அங்கே இருக்கும் பொழுது அங்கே ஒரு சகோதரி அங்கே மகிமையின் வாசல் ஜெப கூடாரத்தில் ஜெபிக்கும்படி வந்தாங்க. இதே மாதிரியான வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க ஜெப குறிப்பு என்று சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்து, ஐயா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா 13 லட்சம் ரூபாய் கடன். எப்படி என் குடும்பத்துக்குள்ள கடன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உள்ள வந்துருச்சு, போகவே மாட்டேங்கி. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இன்னொரு கடன், இன்னொரு கடன், சின்ன சின்ன குட்டி குட்டி கடனா வாங்கி அது வட்டி மேல வட்டி போட்டு இன்னைக்கு எங்க வீடு முழுசுமே அவங்க பேர்ல போற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு. என் கணவர் குடிகாரர், அவர் குடிச்சு குடிச்சே கடன் ஆக்கி விட்டார். ஒரு பக்கம் எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியத்துல கடனை வாங்கி நானும் ஒரு கடனை உள்ள இழுத்துட்டேன். சாப்பிடுறதுக்காக கடன் வாங்கினேன், வியாதியை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்காக கடன் வாங்கினேன். இப்ப என் வியாதியும் சுகமாகல, என் பிள்ளைகளை இன்னும் படிச்சு முடிக்கல, என் புருஷனும் குடி பழக்கத்திலிருந்து என்ன செய்யல விடுதலை ஆகல. எனக்கு யார் விடுதலை கொடுப்பா? இயேசு கொடுப்பார்னு நம்பினதுனால நான் உங்க கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கு தென்காசியில ஆலங்குளம் பக்கத்துல மகிமின் வாசல் ஜெபக்கூடாரத்தில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு அல்லேலூயாங்களேன், அல்லேலூயாங்களேன். அப்ப இதே வார்த்தையை தான் அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னேன், நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வாய், கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொன்னேன். அல்லேலூயாங்களேன். அதற்காக கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காக திறப்பார் என்று சொன்னேன். அல்லேலூயாங்களேன். உன் வீட்டிலே நீ செய்யும் காரியத்திலே உன் வேலையிலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்காக செய்வார், மழையாக வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. 2-3 நாள் கழிச்சு போன் வருது. அடுத்து ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தான் அந்த கூட்டம் நடைபெறும். மற்ற நாட்களில் வேற வேற இடங்கள்ல மாமனார் கூட பல இடங்களுக்கு நான் போவேன். அப்ப இந்த வியாழக்கிழமை நடக்கிறதுக்கு முன்னாடி புதன்கிழமை ஆயத்த ஜபமா என்று சொல்லிட்டு அவங்களுடைய இடத்துல போய் என்ன செய்வோம், சாயங்காலம் போல ஒரு 10 ஊழியக்காரங்க கூடி ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு முந்தின நாளே எனக்கு என்ன செய்யறது, ஃபோன் வருகிறது, ஐயா நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனாலும் என்னால் அதிக நம்பிக்கைக்குள்ள வர முடியல. ஆண்டவர் இருக்கிறார், உண்மை, நான் நம்புறேன். ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து என்ன செய்வேன், பல சர்ச்சுகளில் பாட்டு கேட்கும், ஆராதனை நடக்கும், நான் வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, நான் கேட்பேன், எனக்கு ஏசு பிடிக்கும்.
ஆனா நான் கிறிஸ்தவன் கிடையாது, நான் இந்து அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலை ஆவதற்கு என்று சொல்லி சில காரியங்களை அவளுக்கு இன்னும் அதிகமாக ஆலோசனைகளை சொல்லி கொடுத்தேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மாதிரி ஆலோசனைகளை தான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடனே பேச விரும்புகின்றார். என் கடன் பிரச்சனையிலிருந்து நான் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்பினால் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் குடும்பம் முழுவதும் கடன் தொல்லையிலிருந்து மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என் குடும்பத்தில் இதுவரை சேமிப்பே இல்லையா, என் குடும்பத்தில் இனிமே சேமிப்பு வர வேண்டும் என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் சொந்த பந்தம் முன்னாடி, என் தெருக்கள் முன்னாடி, என் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் முன்னாடி நாங்கள் எல்லாருமே தலை நிமிர்ந்து நடக்கணும். அதற்கு ஆண்டவர் என் கடன் பிரச்சனையை மாற்றணும்னு விரும்பினா கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நிச்சயமா மாற்ற போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சுகமாக விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். 38 வருஷமாய் முடமனாய் கிடந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். விடுதலை ஆவதற்கு வாய்ப்புகள் அங்கே இருந்தது. வாய்ப்புகளை தேடி அவனால் போக முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இடத்தில் வருகிறார். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கின்றார், உனக்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டார். அதே போலத்தான் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இங்கிருந்து உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு கடன் தொல்லை நிச்சயமாய் விடுதலை தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அருமையான சாட்சி. தினந்தோறும் அதிகாலையில் நான் ஜெபம் பண்ணேன். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது, மரணம் கூட ஏற்படுவதற்கு அங்கே காரியங்கள் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர்கிடத்துல நான் அதிகாலையில் ஜெபம் பண்ணதில் நான் என்ன செய்யல, விடவே இல்லை. பலிபீடத்திலிருந்து இங்கே இருந்து அவர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல சாட்சியை உங்களிடத்தில் சொன்னார். நீங்களும் அதிகாலையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட்டால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கடனிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை ஆண்டவர் வேதத்தில் மறைத்து வைக்க வேண்டிய காரணம் என்ன? ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி ஒருத்தி இருந்தார். தீர்க்கதரிசி இறந்து விடுகிறார். அந்த தீர்க்கதரிசிக்கு 2 ஆண் குழந்தைகள். பெரிய தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் எலிசா. இந்த தீர்க்கதரிசிகளிலே ஒருத்தனுடைய மனைவி தன் கணவனை இழந்து விட்டு 2 ஆண் பிள்ளைகளோடு கூட சாக வேண்டும் என்கிற நிலைமை வந்து விட்டது. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ, கடனை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதே போல பரிசுத்த வேதாகமத்திலே கடன் தொல்லையினால் அகப்பட்டு கொண்ட ஒரு சகோதரி இருக்கு. அவளுடைய விதவை. அவள் என்ன செய்ய வேண்டியதுன்னு தெரியாம மேலே இருக்கிற ஊழியக்காரராகிய தேவன் மனிதனிடத்தில் போவோம், அவரிடத்தில் ஆலோசனை கேட்போம், அவர் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவார், அதன் பிரகாரம் நாம் நடந்து கொள்வோம், நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று அவள் நம்பினாள். உடனே இந்த ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், பாத்திரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வா, பாத்திரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வா, உன் வீட்டிலே வைத்துக்கொள், கதவை பூட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் இருக்கின்ற கொஞ்சம் எண்ணெயை எடுத்து என்ன செய்ய, எல்லா பாத்திரங்களும் என்ன செய்ய, ஊத்தும் பொழுது அந்த பாத்திரத்திலிருந்து என்ன வந்தது, எண்ணெய் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லார் வீடுகளிலிருந்து வாங்கி கொண்டு வந்த எல்லா பாத்திரங்களும் நிறையத்தக்கதாக ஆண்டவருடைய மனிதனால் சொல்லப்பட்ட வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த விதவையாய் இருந்த அவளுக்கும் அவருடைய 2 ஆண் பிள்ளைக்கும் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இதை செய்ய என்று தேவ மனிதன் சொன்னார். அதே போலதான் இன்னைக்கு அருமையான சாட்சி, தேவ ஊழியக்காரன் மூலமாக நான் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் என்ன செஞ்சேன், அதை கடைபிடித்தேன். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் நான் அதை செஞ்சே தீர்வேன்னு முழு மூச்சா இருந்தேன். அரசாங்கமே எதிர்த்தாலும், அதிகாரிகள் எதிர்த்தாலும் நான் அதை சரியாய் செய்து முடிப்பேன் என்று இன்று வரை தீர்மானத்தோடு இருக்கிறார். அவருக்கு ஒரு அற்புதம் நடக்க போவதாக இன்றைக்கு அவர் சாட்சி சொல்லி இருக்கின்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த விதவையும் அப்படித்தான் முழு மூச்சோடு கூட ஒரு துளி சந்தேகம் இல்லாம தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே செய்வோம் என்று தன்னை தாழ்த்தி 2 ஆண் பிள்ளைகளோடு கூட குடும்பமாக இணைந்து அந்த வேலையை செய்யும் பொழுது அன்றைக்கு அவர் அந்த வார்த்தையை சொன்னது, அந்த விதவை கேட்டது, அந்த பிள்ளைகளும் இணைந்து செய்தது அந்த குடும்பத்திற்கே ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த எண்ணெய் முழுசும் வச்சு அவங்க விற்று அவங்களுடைய கடனை அடைச்சு மீத இருக்கிற எண்ணெயை வச்சு அவங்க வாழ்க்கை நடக்க தொடங்கினார்கள் என்று பைபிளில் அற்புதமான சாட்சி இருக்கிறது. அல்லேலூயா. வேற சாட்சியை கூட நீங்க நம்ப முடியாமல் போகலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கரங்களில் வந்து கொடுக்கிற அளவுக்கு தேவன் தம்முடைய ஜீவனை அன்றைக்கு சிலுவையில் கொடுத்தாரே, தம்முடைய ரத்தத்தை சிந்தினாரே. எதற்காக? நீங்கள் எந்த காரியத்திலும் நம்பிக்கையில் முன்னேறி வருவதற்காகத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
நம்புகிறவன் தான் பிழைப்பான், நம்புறவன் தான் செழிப்பான். அல்லேலூயா. நம்புகிறவன் ஒரு நாளும் தோத்தே போக மாட்டான். நம்புகிறவனை எவனாலையும் தோற்கடிக்கவும் முடியாது. நம்புகிறவனோடு கர்த்தர் இருக்கின்றார். நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கையில் ஒருபடி மேலே ஏறி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கடன் என்பது ஒரு அடிமைத்தனம். கடன் என்பது, அன்றைக்கு அவர்கள் கடன்பட்டு தன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வித்து தின்னுட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளும் தான் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? கடன் பட்டுட்டீங்கன்னா, அல்லது உங்களுக்கு எதுவுமே இல்லை, இனிமே ஏதாவது மற்றவங்க மூலமா எனக்கு கிடைச்சா தான் நான் நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க மற்றவன் கையை அன்றைக்கு ஏந்துனீங்கன்னா, உன் பொண்டாட்டிய என் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புன்னு சொல்லுவாங்க, உன் பெண் பிள்ளைகளை என் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புன்னு சொல்லுவாங்க, உன் ஆண் பிள்ளை எனக்கு அடிமையா கொடுத்துட்டு அவன் என் வீட்டில் வந்து வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் அன்றைக்கு என்ன பண்ணாங்க? தங்கள் குடும்பத்தையே முற்றிலும் என்ன பண்ணிட்டாங்க? அடமானம் வச்சாங்க. வேற வழி இல்லை, வேற என்ன செய்யணும் முடியாது. ஒன்னு சாகணும், இல்ல இந்த பாதையை தெரிந்தெடுக்கணும், வேற வழியே கிடையாது. உங்க மனைவியை நீங்க அடகு வச்சா என்ன நடக்கணும் யோசிக்கணும். உங்க பெண் பிள்ளைகளை நீங்க அடகு வச்சா என்ன நடக்கணும் யோசிக்கணும். என்ன மாதிரியான பிரச்சனை வரும்? மனைவிய உரிமை கொண்டாடுகிற அளவுக்கு கடனை அடைக்காம போனா அவன் மனைவியின் மீது சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வான். பெண் பிள்ளைகளை நீங்க அடகு வச்சிருந்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் மீது கடன் கொடுத்தவன் என்ன செய்வான்? தன்னுடைய அதிகாரத்தை என்ன செய்வான்? கொண்டு போவான். இந்த கஷ்டத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்தா. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இது போல அடிமைத்தனம் என்கிற கடன் உனக்கு வேண்டாம் என்று அவர் விரும்பினார். ஒரு மாற்று வழியை உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகின்றார். அதற்காக தானே தன் காரியத்தை செய்வதற்கு முன் இறங்கி வருகிறார். இனிமே நீ கடனை அடைக்கிறதுக்கு போராட வேண்டாம். நீ வேலை செஞ்சு பார்த்ததெல்லாம் போதும், நீ கடுமையா முயற்சி செஞ்சதெல்லாம் போதும். உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் தான் முதல்ல உனக்கு தேவை. கர்த்தரின் ஆசீர்வாதமே, சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. அதை கர்த்தர் அறிந்திருந்தார். என் மக்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் மாத்திரம்தான் அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன வரும்? கடன் எல்லாம் மாறி போகும்படிக்கு ஐஸ்வர்யம் எனக்கு கிடைக்கும், பண வரத்து கிடைக்கும், குடும்ப பொருளாதாரம் உயரும். ஆண்டவர் அறிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தர விரும்புகிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கடன் என்பது அடிமைத்தனம், கடன் என்பது அசிங்கம். கடன் என்பது என்னது? அசிங்கம். வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுவாங்க. கடனை கொடுத்தவங்க ஆள் அனுப்பி என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுவாங்க. நீங்க கடனை செலுத்தல அப்படின்னா, ஒரு மாசம் அல்லது ஒரு வாரம் கட்டல அப்படின்னா பேச்சு நல்ல விதமாக தான் இருக்கும். தொடர்ந்து பல வாரங்களோ பல மாதங்களோ நீங்க கடனை கெட்டலன்னா அவங்க பேச்சு ரொம்ப மோசமா இருக்கும். வார்த்தைகள் தகாத விதமாய் மாறும். அசிங்கமான வார்த்தைகளை பேசுவார்கள். உங்கள் மனம் வலிக்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க? பேசுவாங்க. இது ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. ஆண்டுடைய மக்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே சாவது, வேதனை அனுபவிப்பது யாருக்கு பிடிக்கல? ஆண்டவருக்கு பிடிக்கல. இந்த நாளிலே கடனோடும் கஷ்டத்தோடும் கடனை வசூல் செய்கிற வருகிறவர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு சகிக்க முடியாமல் கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளான உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் வருகிறார். நீ அழுவது எனக்கு இஷ்டம் அல்ல, நீ வேதனை அனுபவிப்பது எனக்கு இஷ்டம் அல்ல, பல மாதங்களாக கடனே அடிக்க முடியலையே என்று கலங்கி கொண்டிருக்கிறாய். கணவன் இல்லையே, கணவன் இருந்தும் இல்லாதவன் போல் இருக்கிறேனே, பிள்ளைகள் படிக்கிறார்களே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேறு விதமாய் போய்விடுமே, என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று எத்தனையோ தாய்மார்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஜப குறிப்புகளாக நம்முடைய சபையை நோக்கி வருகிறது. மலேசியா எங்க இருக்கு சொல்லுங்க? மலேசியாவிலிருந்து 2 வாரத்துக்கு முன்ன மெசேஜ் வருகிறது. என்னுடைய மாமனாருக்கு போன் போய் எனக்கு மெசேஜ் வந்து அவங்க என்னிடத்தில் ஜப குறிப்புகளை கொடுத்து ஜபிக்கிறாங்க. ஸ்ரீலங்கா எங்க இருக்கு? நம்முடைய ஊர் எங்க இருக்கு? ஸ்ரீலங்காவில் இருந்து மெசேஜ் வருகிறது. கடன் தொல்லை தாங்க முடியல, என்ன செய்வேன் தெரியல, விலைவாசி ஸ்ரீலங்காவிலே பயங்கரமான உயர்வுக்கு போயிருச்சு, தெரியல,
அருமையான ஐயாவும் சொன்னாங்க, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மாற்ற வேண்டும் என்று அவர் முழு மூச்சா எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கர்த்தருடைய பிள்ளையாவே இருந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உதவிக்கரம் நீட்டுவார். அல்லேலூயா. இந்தியாவிலும் அதே நிலைமைதான் இருக்கிறது. விலைவாசி ஏற்றம். ஒரு பொருள் ஏறிடுச்சுன்னா அது இறங்காது. இன்னும் 2 மாசத்துக்குள்ள ஒரு பவுன் தங்கத்துடைய விலை 1 லட்சத்திற்கு போகும் என்று கருத்து கணிப்பு சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த தங்கம் இருந்ததுனால தான் அடகு வச்சேன். 1 பவுன் இருந்துச்சு, அடகு வச்சேன், இவ்வளவு கொடுத்தாங்க, வாங்கினேன், செலவழிஞ்சு போச்சு. ஏற்கனவே வாங்கின கடனையும் அடைக்க முடியல, நகையும் போய் அடகு வச்சேன், அதையும் அடைக்க முடியல, நகை முங்கிரும் போல. இப்படி எத்தனையோ பேர் தங்களுடைய நகை பணங்களை எல்லாம் முற்றிலுமாய் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்தியாவில். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கடன் என்பது அடிமைத்தனம், கடன் என்பது அசிங்கம், அது ஒரு கேவலம். நீங்கள் இனிமே மற்றவர்கள் கையை என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, ஏந்தவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. அதுல ஒரு சிக்கல் இருக்கிறது. தன்னில் தானே ஒருவன் நம்பிக்கை வைத்தால் அவன் ஒரு மூடன் என்று நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஒருவன் தன்னில் தானே நம்பிக்கை கொண்டால் அவன் ஒரு மூடன், கர்த்தர் மீது நம்பிக்கை கொள்ளுகிறவன் தான் ஞானி என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு கர்த்தரால் நீங்கள் ஞானியாக ஆக வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அல்லேலூயா. அதற்கு தேவ ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு தேவை. அதுக்கு கர்த்தருடைய சபை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கர்த்தருடைய வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். அல்லேலூயா. இந்த 3 மாத்திரமல்லாமல் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபமும் முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையிலே தியானமாயிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற ஆலோசனையும் கேட்டு தனிப்பட்ட ஜீவியத்திலே நீங்கள் ஜெப வாழ்க்கையிலே ஈடுபடும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கடனை அடைப்பதற்கு உண்டான எல்லா விதமான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்குள்ளே ஒரு நிதானம் வரும். அவசரப்பட்டு 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 கடனை வாங்கி வாங்கி நீங்கள் குவித்தீர்கள். ஆனால் உண்மையிலே கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையில உங்களை நீங்க விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தையில நீங்கள் நிலை கொண்டு நீங்கள் ஜெபித்து நீங்கள் காணப்பட்டால் உங்க வாழ்க்கையில இனி எப்போதுமே அவசரமே பட மாட்டீங்க. முழுவதுமா நிதானத்துக்குள்ள வந்துடுவீங்க. படிப்படியாக வெற்றி உங்களை நோக்கி கடந்து வரும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைச்சிருவீங்க. வீண் செலவுகள் வராது, ஆசைகள் வராது. உங்களை யாருமே இனி ஆசைப்படுத்த முடியவே முடியாது. ஒரு நபர் கூட உங்களை ஏமாத்த முடியாது. அன்றைக்கு பிசாசு ஏமாத்தினான், இன்றைக்கு மனிதர்கள் சக மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உண்மையாவே ஒரு விஷயம் இருந்தா கூட அதை செய்ய விட மாட்டாங்க. பொய்யா இருக்கிற விஷயத்தை செய்ய தூண்டுவாங்க. ஏன்னா அது மூலமா ஒரு லாபம் என்ன செய்யும் அவர்களுக்கு கிடைக்கும். உண்மையில எப்போதும் லாபம் இருக்காது. அல்லேலூயா. உண்மையில பல கஷ்டங்கள் இருக்கும், உண்மையில பல பாடுகள் இருக்கும், உண்மையில பல காரியங்களை நாம் சகிக்க வேண்டும். கடைசியில கர்த்தர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு தருவார். அல்லேலூயா. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, குறைவில்லாத ஆசீர்வாதங்களை பெறுவான், கஷ்டமில்லாத ஆசீர்வாதங்களை பெறுவான். இனிமே கடனே ஏற்படாத அளவுக்கு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவார். ஆமென் சொல்லணும்ல. ஹல்லேலூயா. அதற்கு இயேசு நம்ம கூட நிரந்தரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அவரை நான் சின்ன பிள்ளையில தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் யூடியூப்ல பல வீடியோக்குள்ள அவர் பேசுகிறத நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அவர் இங்கே நின்று அந்த ஆண்டுடைய வார்த்தைகளை அவர் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ அப்போ பிறந்திருப்ப அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அந்த ராமர் பிள்ளை ஐயாவை அப்பாவை அவங்களும் நண்பராக இருக்கும் பொழுது நான் அப்போ கொஞ்சம் சின்ன பிள்ளையா கை குழந்தை இருந்தேன். ஆனால் அவர் நேற்றைய தினத்தில் வந்திருக்கும் பொழுது நான் உங்களை ஏற்கனவே பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் அனைத்தும் எந்த அளவுக்கு அவருடைய ரத்தத்தில் ஊறி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள்.
உங்களுக்கும் அப்படித்தான். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கலக்க வேண்டும். உங்கள் ஜீவனில் அவர் கலக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ரத்தத்தில் என்ன செய்யணும்? ஊறி இருக்க வேண்டும். நீங்க நம்பிக்கையில கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? சலைச்சவர்களாக இருக்க கூடாது. எதையும் சாதிக்கிறவர்களாக நம்பிக்கையிலே பலவானாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்களால மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். அல்லேலூயா. அவர் எவ்வளவு நிதானமாய் எவ்வளவு பொறுமையாய் அந்த வார்த்தைகளை நம்மிடத்தில் சொன்னார். அல்லேலூயா. அப்படித்தான் நீங்க கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையில நிலை கொண்டு, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு, தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டு நீங்கள் காணப்பட்டால் உங்கள் வாழ்க்கையிலும் எப்போதும் நிதானம் இருந்து கொண்டே இருக்கும். நீடிய பொறுமை காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தில் கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பதறவே மாட்டீங்க, பயப்படவும் மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பயப்படுகிறது இல்லை, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்று சொல்லப்படுகிற நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. நிச்சயமாக நீங்கள் நம்பினால், நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமை என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு கர்த்தர் சொல்லப்பட்டபடியே தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானங்களை உங்களுக்காக திறப்பார். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். நீங்கள் இனி கடனே வாங்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அப்ப கடன் பற்றிய பைபிள் பார்வை என்ன என்று கேட்டால், நீங்கள் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் நீங்கள் கடன் படக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எப்படி இனிமே நாம அன்பு செலுத்துகிற கடனே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கடன் படக்கூடாது. இயேசு நம்மிடத்தில் எப்படி அன்பு செலுத்தினாரோ, பாவிகளாய் இருக்கும் போதே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார். அப்படியே உங்கள் ஒவ்வொருவரிலும், ஆண்டுடைய பிள்ளைகளான நீங்கள் ஒவ்வொருவரிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கூற வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் உங்கள் கடன்கள் அடைக்கப்படுவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. 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 அது மாத்திரமல்லாமல் ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தில் தான் அந்த வார்த்தை இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் எவர்களிடத்தில் கடன் வாங்கினீர்களோ கடனை அடைக்கணும், வரியை கட்டணும், தீர்வை செலுத்தணும். அதுதான் உண்மையான அன்பு என்று இங்கே சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. கடன் யாருக்கிட்ட இருந்து நீங்க வாங்கினீங்களோ அவங்க கிட்ட கடனை அடைக்கணும். எங்கெல்லாம் வரியை கட்டணுமோ அங்கெல்லாம் வரியை கட்டணும். எங்கெல்லாம் தீர்வை செலுத்தணுமோ அதையெல்லாம் செலுத்தணும். அது அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அப்படி செய்வீர்களானால் நிச்சயமாக உங்கள் கடன்கள் அடைத்து தீர்க்கப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா. 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 அப்ப கடன் என்பது ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு பிசாசுனுடைய ஆயுதம். உங்க வாழ்க்கை முற்றிலுமாக, ஆவிக்குரிய அன்பின் வாழ்க்கை முற்றிலுமாக அழிந்து போக வேண்டும் என்று பிசாசு உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஆயுதம் தான் இந்த கடன். ஆனால் தேவன் நாம் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகின்றார். தேவனால் மாத்திரமே நம்மை இப்படிப்பட்ட கடன் என்கிற கொடிய ஆயுதத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடன் ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம வாங்கினோம்னா அவனுக்கு நாம அடிவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவன் தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த கடன் என்கிற ஒரு ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். ஒரு முறை நீங்க கடனை வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன் தான் உங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கும், ஆண்டவர் நடத்த முடியாது. அதனால நீங்க உங்க மனசுக்குள்ள இப்போது என்ன கொண்டு வரணும்? தேவன் என் வாழ்க்கையை நடத்தணும், ஆண்டவர் என் வாழ்க்கையை நடத்தணும், ஆண்டுடைய வார்த்தை என் வாழ்க்கையை நடத்தணும், பரிசுத்த ஆவியானவர் தான் என் வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள் நீங்கள் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்க தீர்மானம் இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் போய் வீட்டில் போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது தேவன் உங்கள் குடும்பத்துக்குள் பிரவேசிப்பார், உங்கள் வேலைக்குள் பிரவேசிப்பார், உங்கள் வருமானத்துக்குள் பிரவேசிப்பார், உங்கள் கடன் முழுசும் அடைக்க அவர் உதவியாயிருப்பார். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
அதற்கு ஒன்றே ஒன்று தான், நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஏனென்றால் கடன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும். தேவன் நம்மை பொருளாதார சுதந்திரத்திற்கு அழைக்கின்றார். அவருடைய வாக்குத்தத்தம் எதற்காக அழைக்கிறது? நம்மை பொருளாதாரத்தில், நம் குடும்பத்தில் நாம் சம்பாரித்து கொண்டு வர்ற வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆசீர்வதிக்கப்பட்டு 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 அது பெருக்கத்தின் மேல் பெருக்கமடைந்து நாம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அல்லேலூயா. அதன் மூலமாகத்தான் அன்பின் ஊழியம் ஸ்தாபிக்கப்படும். சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஹல்லேலூயா. காணிக்கை போட்டீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வேர்வை சிந்தி ஆண்டவருக்காக, ஆண்டுடைய ஊழியத்துக்காக, சபைக்காக, சபையுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? மனசார மனப்பூர்வமாக உங்ககிட்ட இருக்கிறத என்ன செஞ்சீங்க? ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? செலுத்தினீங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு பொருளாதார சுதந்திரத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. என்னாலையும் காணிக்க கொடுக்க முடியும், என்னாலையும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு விதைக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் வெளியில் இருக்கிறவர்கள் அப்படி இல்லை. நானே கடனாக இருக்கேன், நீ போய் கோயிலுக்கு கேட்குறியப்பா. நானே கடன் கஷ்டத்தில் இருக்கேன், என் குடும்பமே அழியிற நிலைமை இருக்கு, இப்போ போய் வந்து கேட்குறியப்பா அப்படின்னு நினைச்சுவாங்க. வெளியில் இருக்கிறவங்க அவிசுவாச வார்த்தைகளை எழுச்சிவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையிலே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கென்று பிரித்து வச்சு கடவுளுக்காக, கடவுளுடைய ஊழியத்துக்காக, சபையினுடைய எல்லை விரிவாக்கத்திற்காக நீங்கள் போடுகிற ஒவ்வொரு காணிக்கையினுடைய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தசம பாகம் செலுத்துகிறேன், பொருத்தனை செலுத்துகிறேன், ஸ்பெஷல் காணிக்கை கொடுக்குறேன், சபை கட்டுமானத்துக்கு என்ன செய்கிறேன்? பொருத்தனை பண்ணுறேன். இப்படி என்னெல்லாம் ஊழியத்துக்காக நீங்கள் விதைக்கிறீங்களோ அத்தனை காணிக்கையினுடைய பிரதிபலனை அவராலே மாத்திரம் கொடுக்க முடியும், இயேசுவால் மாத்திரம் கொடுக்க முடியும். காரணம், ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே தான் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் யாராலே வரும்? உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறவர் ஆண்டவர். நீங்கள் வேணா இயேசுவை நம்பாரம் இருக்கலாம், நான் இந்து என்று சொல்லிக் கொள்ளலாம், நான் இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்ளலாம், நான் மதமே கிடையாது, கடவுளே கிடையாது சொல்ற நாத்திகவாதியா இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதானியா இருக்கலாம், அம்பானியா இருக்கலாம், பெரிய பெரிய பில்கேட்ஸா இருக்கலாம், அல்லது எலன் மாஸ்கா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். எல்லாருக்கும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவராலே தான் உங்களுக்கும் ஐஸ்வர்யத்தையும் கனமும் கிடைக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்களேன். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஆண்டவருடைய இறை மக்களான இந்த திருச்சபையின் மக்களாகிய உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. நம்பிக்கை வளரட்டுங்க, நம்பிக்கை வளரட்டும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் பாட்டு பாடும், அப்படிதானே? எடுத்த எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தான முறியடிப்பேன், எதிரியான சாத்தான முறியடிப்பேன். ஒரு அல்லேலூயா. அந்த சாத்தான் வேற ஒன்றும் இல்லை, கடன். அல்லேலூயா. அந்த கடன் என்கிற சாத்தானை ஆண்டவரால் நினைச்சுவேன் முறியடிப்பேன். அல்லேலூயா. நான் சீக்கிரத்தில் கேட்க போறேன், அநேக சாட்சிகள் இங்கே வந்து கேட்க போறேன். அல்லேலூயா. வயிற்றால போச்சு, தலைவலி வந்துச்சு, காய்ச்சல் வந்துச்சு அப்படிங்கிற சாட்சியை விட எனக்கு என் வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு தடையாய் பிசாசால் விதைக்கப்பட்ட கடன் என்கிற பிரச்சனை இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் என்கிற அநேக சாட்சிகளை கர்த்தருடைய சபையான இந்த சபையில என்ன செய்ய போறார்? ஆண்டவரை நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 10 லட்சம் கடனு, 5 லட்சம் கடனு, 2 லட்சம் கடனு, 1 லட்சம் கடனு, 50,000 கடனு, எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான கடனா இருந்தாலும் கர்த்தரால் அடைத்து தீர்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க கர்த்தரை நம்புறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலையை நம்புறீங்க, கர்த்தர் தான் என் குடும்பத்தை நடத்துறாரு நம்புறீங்க, கர்த்தர் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார் நம்புறீங்க, நல்ல சுகத்தை கொடுத்தாரு நம்புறீங்க, நல்ல பலத்தை கொடுத்தாரு நம்புறீங்க, எல்லாமே இயேசுன்னு நம்புறீங்க. நிச்சயமாய் உங்களை தோல்விக்கு நேரம் நடத்த மாட்டார், வெற்றி அவர் தருவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கடனிலிருந்து விடுதலை பெற ஒரு தேவையான வார்த்தை கேட்டா, தேவனை முதலில் நாம் வைக்க வேண்டும். இயேசுவை முதலில் நாம் சொல்லுங்க, இயேசுவை முதலில் நாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சிந்தியாமற் போகும். இந்த கடன் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஆலோசனை கேட்க விடாது. கடன் என்ன பண்ணும்னா, ஆலோசனை என்ன செய்யாது?
கேட்கவும் விடாது, நம்பவும் விடாது. உங்களுக்கே சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றலையும் இந்த கடன் என்கிற சாத்தானுடைய ஆயுதம் என்ன செஞ்சிடும், மூளைக்குள்ள இருந்து என்ன செஞ்சிடும், எடுத்து போட்டுரும். அப்ப ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்களில் அநேகர் காணவில்லை, உங்கள் அநேகரில் வந்திருக்கிறீர்கள். சிலர் தன்னுடைய வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை தேட வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் வேலையும் என் வருமானத்தையும் இந்த ஒரு நாளுக்காக, ஆண்டுடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நான் ஒதுக்கி வைத்து விட்டு என்ன செஞ்சிருக்கிறேன், ஆண்டுடைய சமூகத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரை முதல்ல நான் தேடுறதுக்கு என்ன இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து இன்னையிலிருந்து பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு யாரெல்லாம் முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்களை பார்த்து சாத்தான் பயப்படுவான். தொடர்ந்து நீங்க கர்த்தரை தேடுறதுல முதன்மையா இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு உங்க பக்கம் வரவே மாட்டான். ஹல்லேலூயா. ஆமா, அவர் அருமையா ஒன்ன சொன்னார், அது எனக்கு இன்னும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. தூங்காமல் ஜெபிக்கு வரும், விழித்திருந்து ஜெபிக்கு வரும். நான் தூங்கினால், ஆண்டவரை நாம் சரியாய் தேடினால் பிசாசு களைய விதைக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடுகிற விஷயத்துல நாம கொஞ்சம் சோர்ந்து போயிட்டா, ஆண்டவர் தேடுகிற விஷயத்துல நாம ஆவிக்குரிய தூக்கம் அடைந்தால், நித்திரை அடைந்தால், சாத்தான் நிரந்தரமா நம்ம கூட வந்துருவான். அடுத்து சாத்தான் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தரை நீங்க என்ன செய்யுங்க, முன் வைங்க. கர்த்தரை தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க எதெல்லாம் உங்க மனசுக்குள்ள வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, அதையெல்லாம் கர்த்தரே தருவார். கர்த்தர் தராதபடிக்கு நீங்களா போய் வாங்காதீங்க. அப்படி வாங்கி வாங்கி தான் கடன் வந்துச்சு உங்களுக்குள்ள. இல்லையா? அவன் பக்கத்து வீட்டுக்காரன் வீடை கட்டின உடனே நானும் வீடை கட்டுவேன்னு நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி போய் பேங்க்ல லோனை போட்டு கட்டாதீங்க. தயவு செய்து கட்டாதீங்க. உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு ஏதுவான பணம் உங்கள் கைகளில் வரும் வரை காத்திருங்கள். தேவையில்லாம கடனுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. கடைசியில கடனை அடைக்கிறதுக்காகவே காலம் ஃபுல்லா நீங்க வாழணும். கடன் உங்க வாழ்க்கைக்குள்ள வீடு கட்டுறதுக்காக வந்துருச்சு அப்படின்னா அடுத்து வேற காரியங்களை உங்களால பார்க்க முடியாது. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா, ஃபீஸ் கட்ட முடியுமா, அல்லது ஒரு நோய் நொடி வந்து ஹாஸ்பிட்டல் போய் செலவழிக்க முடியுமா? அப்படி எத்தனையோ குடும்பம் தோத்து போச்சு. அப்ப இந்த திருச்சபை மக்களான உங்களுக்கு ஒரு அருமையான ஆலோசனைன்னா, காசு இல்லாம எதையுமே வாங்காதீங்க. கடன் வாங்கித்தான் ஒரு பொருளை வாங்கணும்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அது உங்க வாழ்க்கையவே என்ன செஞ்சிடும், கெடுத்து போட்டுரும். அல்லேலூயா. 30 லட்சம் இருக்கு, 3000 ரூபாய் வாடகை வீட்டில் போய் இருங்க, நல்லா இருப்பீங்க. 30 லட்சம் இருக்கு, 60 லட்சத்துக்கு வீடு கட்ட போறேன்னு 30 லட்சம் பேங்க்ல கொடுத்துட்டு கடனை வாங்கி 60 லட்சத்துக்கு வீடு கட்டினே காலமுல்லாம் என்ன செய்யணும், வீடு கட்டுறதுக்காக என்ன செய்யணும், கடனை அடைச்சுக்கிட்டே இருக்கணும். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கடனை போட்டு தொழில் ஆரம்பிக்காதீங்க. பணம் வந்த பிறகு கொஞ்சம் என்ன செய்யுங்க, முதலீடு பண்ணுங்க, கொஞ்சம் உங்களுக்காக வச்சிருங்க. வியாபாரத்தில் தொழில வெற்றி வரும், தோல்வி வரும். முழுமையான வெற்றி அடைவதற்கு நீங்கள் சிறிது காலம் என்ன செய்யணும், பழக்கப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட எனக்கு 10 லட்சம் கொடுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் எனக்கு 10 லட்சம் தர மாட்டார். ஆண்டவர்கிட்ட நான் 50 கோடி கொடுங்கன்னு கேட்பேன், ஆண்டவர் தர மாட்டார். அந்த 10 லட்சத்தையும் அந்த 50 கோடியும் பல மடங்கா உருவாக்கக்கூடிய வல்லமை எனக்கு கிடைக்கிற வரைக்கும், நிர்வாகத்திறமை வருகிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு என்ன செய்யாது, ஒரு சல்லி பைசா கூட என்ன செய்யாது, எனக்கு வராது. அல்லேலூயா. நம்ம திருச்சபையில் அருமையான ரீகன் என்கிற அந்த சகோதரி கர்த்தர் சாட்சியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்னே நம்முடைய சபையில் அவர் நின்று ஒரு சாட்சி சொன்னார். 6 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு, கடனை அடைக்க முடியல, தற்கொலை பண்ணி சாகணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப சபையில பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டுடைய சபைக்காக ஊழியத்துக்காக ஒரு 10,000 ரூபாய் பொருத்தனை பண்ணுவேன்னு தனக்குள்ள அவர் தீர்மானம் பண்ணார். அந்த 10,000 ரூபாய் ஆண்டவருக்காக என்ன பண்ணாரு, பொருத்தனை செஞ்சாரு. ஒரே நாள்ல அற்புதம் நடக்கல, ஒரே வருஷத்துல அற்புதம் நடக்கல. ஆனா இன்னைக்கு திரும்பி பார்த்தா பல ஊர்ல இருக்கிற மக்களுக்கு அவர் கை மூலமா கடனாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். சொல்ல மாட்டீங்க? நீயோ அநேக ஜாதிகளுக்கு சொல்லுங்க. பார்க்கறதுக்கு வேற மாதிரி தெரியலாம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும்.
நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு உயரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கர்த்தரை கெட்டியா பிடிச்சுக்கணும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய ஊழியத்துக்கு முக்கியம் கொடுக்கணும். கர்த்தருடைய சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய வார்த்தை மேலானது என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ உங்க எண்ணங்கள் இப்பொழுது மாற்றப்படட்டும். சிந்திக்கும் திறமைக்குள்ள வாங்க. ஆலோசனை கிடைச்சாதான் நீங்க சிந்திக்க முடியும். இந்த ஆலோசனை தேவ ஆலோசனையாக இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய சபையில் பேச வேண்டியதற்கு காரணம் உண்டு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ ஒரு பணத்தை நிர்வகிப்பதற்கு தேவையான ஒரு வல்லமையை, ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த யோசேப்பை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஈசாக்கை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். விதை எடுத்துக்கொண்டு நிலத்திலே விதைக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனைப்படி விதைக்கிறார். உன் தகப்பனுடைய தேவன் நான் தான். உன் தகப்பன் ஆபிரகாம். உன் ஆபிரகாமை என்ன செஞ்சேன்? ஆசீர்வதித்தேன். அது நான் தான். உன் ஆபிரகாமுக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னேன், நான் தான். அப்ப ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனுக்கு சந்ததி கொடுப்பேன்னு சொன்னது யாரு? ஈசாக்காகிய நான். அப்ப நான் எப்படி இருக்கணும்? என் தகப்பனுக்கு தேவனாய் இருந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் என்ன தரிசனம்? பெரிய தேசத்தை உனக்கு கொடுப்பேன், அதற்கு உண்டான சந்ததியை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டம் வருவதற்கு ஏதுவாக நான் செயல்பட வேண்டும் என்று இந்த ஈசாக்கு நம்பினான். அதற்கென்று அவன் என்ன செஞ்சான்? தன்னை கொடுத்தான், விதையை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 100 மடங்கு அறுவடை கிடைத்தது. அல்லேலூயா. அவனை சுற்றிலும் இருந்த ஈசாக்கை போல பணக்காரர்களாக செல்வ சீமானா இருந்தவர்கள் முன்பதாக தேவனை நம்பின, தேவனுக்கு முதலிடம் கொடுத்த இந்த ஈசாக்கை பெரியவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் சிறந்தவனாகவும் காணப்பட்டான். அல்லேலூயா. அதே போல தான் யோசேப்பு அடிமையாய் இருக்கிறார். அடிமை தேசத்தில் உண்மையாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறார். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறார். அந்த இடத்திலே ஒரு உயர்வு கிடைக்கிறது, மேன்மை அடைகிறார். தேசத்திலே ராஜாவுக்கு இணையாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். அங்கே பஞ்சம் வருகிறது. பஞ்ச காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிற நிர்வாகத்தின் திறமையை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. 10ல் 1 பங்கு கொடுக்கணும், மோசேயினுடைய சட்ட திட்டம். அல்லேலூயா. 5ல் 1 பங்கு கொடுக்கணும், அது யோசேப்பினுடைய திட்டம். சொல்ல மாட்டீங்க? தேசம் பஞ்ச காலத்திலிருந்து தப்பிக்க வேண்டியதற்காக தேவனுடைய ஆலோசனையால யோசேப்பு சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் எத்தனைல கொடுக்கணும்? 5ல் 1 பங்கை கொடுக்கணும். எத்தனைல கொடுக்கணும்? 5ல் 1 பங்கு கொடுக்கணும். கொடுத்தாங்க. அன்னைக்கு தேசம் முழுவதும் பஞ்சத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ்க்கை நல்லா வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. பஞ்சம் என்றால் அதுக்குள்ள கடன் இருக்கு. அல்லேலூயா. தானியம் வாங்குறதுக்கு சொந்த சகோதரர்கள் என்ன செய்றாங்க? தேசத்திலிருந்து புறப்பட்டு எங்க வராங்க? யோசேப்பு கிட்ட வராங்க. எப்படி வராங்க? கையில காசை ஏந்திக்கிட்டு வராங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் கையேந்திர அளவுக்கு இப்பொழுது உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தரை முதலிடத்தில் வையுங்கள். யோசேப்பை அதிகாரியாக்கின அதே ஆண்டவர் உங்களையும் கடன் கொடுக்கிற அளவுக்கு என்ன செய்வார்? அதிகாரியாய் மாற்றுவார். ஈசாக்கை அநேக விதைகளை விதைத்து அநேக அறுவடை செய்ய வைத்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இருந்து கொண்டிருக்கிறார். உங்களை ஈசாக்கை போல செல்வ சீமானாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய சாட்சிகள் பைபிளுக்குள்ள ஒளிந்திருக்கிறது. தேடினால் நாம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஏழை மக்களாகிய உங்களை அவர் உயர்த்துவார். தாழ்த்தப்பட்டவர்களை அவர் உயர்த்துகிற தேவன். அவர் அருமையான இன்னைக்கு ஒரு சாட்சியை ஆண்டவரே கூட்டு வந்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் இங்கே கூட்டு வந்து இந்த இடத்துல பேசணும்னு கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஏழையா இருந்த எனக்கு வேலையெல்லாம் போய் வருமானமெல்லாம் போய் எல்லா நிலைமையில நான் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு இன்றும் மாதம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து தாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இந்த நாளிலே ஒரு அருமையான சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு அருமையான சாட்சியை கேட்டிருக்கிறோம். இந்த 2 விதமான வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. சாட்சியை கேட்கும் பொழுது நாம் கர்த்தரையே நோக்கணும்னு, எந்த நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகாது என்று சாட்சியை கேட்டோம். செய்தியின் வழியாக நம்மளை உயர்த்துகிறதும் ஆசீர்வதிக்கிறதும் இறைவனின் சித்தமாயிருக்கிறது. அவரை நம்பின பிள்ளைகளை கைவிடார் என்கிற வார்த்தை நம்மளுக்குள்ள பதிஞ்சு. 2 நிலையிலும் தேவன் நம்மளை தகுதிப்படுத்தட்டும். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம்.
இந்த ஆராதனைக்கென்று தேவன் கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். எந்த நிலையிலும் உம்மை விட்டுவிடாது இருக்கும்படிக்கு உறுதியான இருதயத்தை கொடுக்க, நம்பிக்கை கொடுக்க ஜெபிக்கிறேன். கடனிலும் கஷ்டத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற ஒருவரும் அடிமைகள் அல்ல. உம்முடைய நாமத்தில் விடுதலையான பிள்ளைகள் சுதந்திரமாய் வாழ இந்த தேசத்தில் ஆசீர்வதியும். நல்ல ஆசீர்வாதமான மழையை தாரும். ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த கிருபையை தாரும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லும். சோதரம் 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 சோதரம். நன்றி 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 நன்றி. எல்லாருடைய வாழ்க்கை மாறுகிறதுக்காக நன்றி. உடைய வார்த்தையை கேட்கிற விடுதலை தருவதற்காய் நன்றி. சமாதானத்தோடு செல்ல உதவி செய்யும். கனமும் மகிமையும் துதியும் ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் திருப்பெயரால் வேண்டுகிறேன் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், வழிநடத்தலும், பராமரிப்பும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென் ஆமென். யாவருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.